இலங்கையிலிருந்து எப்போது குளச்சல் வந்தீங்க? நான் இலங்கையில் எப்போயோ போனேன். இலங்கை எங்கே இருக்குன்னு தெரியாது. பாஸ்போர்ட் இல்லாத இலங்கை போச்செல்லாம் பச்சோ. நான் வந்துட்டு அது எதுக்காக போட்டேன்னா ஜான்மோசஸ் அண்ணா நீ ஒல்லியா இப்போ இல்லை அப்படி இப்போவுமே நான் ஒல்லி தான் ஒல்லி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன எனக்கு ஓகேவா இருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன், போடுற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்குது, ஓகே. ஆனால் முன்னாடி வந்துட்டு நான் என்னோட முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்து நிறைய டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். அப்போ வந்துட்டு நிறைய பேர் என்னை வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இடுப்பே இல்லாமல் சாரி கட்டுற, இல்லை ஒரு டிஷர்ட் போட்டால் கூட இது என்ன எங்களுக்கும் எனக்கும் மாடல் ட்ரெஸ் போட ஆசை, டிஷர்ட் போட ஆசை, சாரி கட்ட ஆசை, மோஸ்ட்லி சாரி தான். ஆனால் எங்கே போனாலும் சுடிதார் கொலான்னு ஒரு அப்படி தான் போட்டுட்டு போவோமே. ஏன்னா அதிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம மனுஷ உருவத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அப்போ வந்துட்டு நாங்களே எங்களை நினச்சி கவலையில் இருக்க நேரத்தில் தேவையில்லாமல் வந்துட்டு இவனை இடுப்பில் என்ன இருக்குன்னு சாரி கட்டுற, நீ எல்லாம் எனக்கு டிஷர்ட் போடுற, நீ எல்லாம் என் மாடல் ட்ரெஸ் போடுற அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது மனசு சங்கடமாக இருக்கும். உங்கள் மனசில் நினச்சிங்களா விட்டுருங்க. எங்களை பார்த்து கேட்கும்போது சில அது எங்களுக்கு சங்கடம்னு உங்களுக்கு தோணாதா? அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அப்ரிஷியேட் தானே பண்ணுறோம், நீ நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறேன். உருவ கேலி பண்ணுறது தான் நல்லா இருக்குது. அது இப்போ எத்தனை பேர் அனுபவிப்பாங்க?